மக்களே பஜாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட N160 இதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஸ்ப்ரெட்ஷீட் செட்டப்பெல்லாம் வச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த N150யோட அப்டேட்டட் மாடல் மாதிரியும் அதே மாதிரி N160 சீரீஸில் வந்து பேஸ் வேரியண்ட்டாகவும் இந்த புது N160 சிங்கிள் சீட் ஆப்ஷனோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட சிப்ளிங்ஸோட அதாவது N160ல் இருக்க அந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் மாடல் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் இருக்க மாடல் ஆகட்டும், அதை விட வந்து விலை வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா N150யோட விலை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் வந்து அதாவது டியூவல் சேனல் ஏபிஎஸ் மாடலுக்கும் யூஎஸ்டி ஃபோக்ஸ் இருக்க மாடல்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது கட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி N150யை கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். வீடியோ வந்து தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வந்து என்ன ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்ராஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஹார்த்ராஸ் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குவாரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். ஸோ டீட்டெயிலான எதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்கிறது ஒரு ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஹோசூர். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மேசிவான சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு மட்டும் கிடையாது, கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் பஜாஜ் வெஹிக்கல்ஸ் பற்றி ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நீங்கள் ஆகாஷ் பஜாஜை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஹிமயண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நம்ம சைட்லேருந்து எப்பயுமே வந்து அவருக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து மிகப்பெரிய மேசிவ் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் சைட்லேருந்து அவர் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மேஜர் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த N60 சீரீஸில் வந்து தடவையாக வந்து சிங்கிள் சீட் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபேமிலி பையரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற விதமாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு N150லேருந்து அப்படியே வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி கிராப் ரயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த N160ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புது கலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிரே கலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஒரு சில்வர் கலர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் எல்லோ லைன்ஸ் வந்து அங்கங்கே ஃப்ளோ ஆகிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ டிசைன் வைஸ் அண்ட் கலர் வைஸாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இந்த கலர் வந்து எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம N150யை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் கம்மி. ப்ரைஸ் என்னன்றது நான் ஃபைனலாக மென்ஷன் பண்ணுறேன். ஸ்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க N150யை வந்து கம்பேர் பண்ணும்போது N160ல் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் தான். ஸோ பிரேக் வந்து N150ல் நமக்கு 260 mm வந்து இருக்கும். ஸோ இந்த N160ல் வந்து பார்த்திங்கன்னா 280 mm வந்து இருக்குது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு N150ல் 31 mm வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 37 mm வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா டயரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு N150ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 90/90/17 வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 120/80/17 இருக்கும். இதுவே N160ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து 100/80/17 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ரியர் வந்து பார்த்திங்கன்னா 130/80/17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா N150ல் நமக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான் இருக்கும். பட் N160ல் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ப்ரைஸ் கம்மி தான். ஸ்டில் நமக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் N160யோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸை வந்து கவர் பண்ணுவோம். N150யோட நம்ம கம்பேர் பண்ணும்போது என்னென்னலாம் இதில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த N160ல் வேறு என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் 1 by 1 வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ லைட்டிங் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பைஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி வந்து என்னால் செக் பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் டே டைமில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் இருக்கிற பிரேக் லைட்டை பொறுத்து ஒரு பேடோட விங் டிசைன் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 விங்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலஜன் தான். பட் நமக்கு வந்து பிரேக் லைட் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸில் தான் வந்து இருக்குது. மக்களே இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ பில்ட் எந்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபைபர் தான். ஸோ ஃபைபரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த இஷ்யூஸும் இல்லை. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் தான். ஃபைபரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. மேபி இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து கொஞ்சமாக பஜாஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஃபைபரெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சரர்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். மக்களே இப்போ இந்த வண்டியோட மீட்டர் கன்சோல் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நார்மலான நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் தான்.
ஸோ இதில் வந்து கலர் டிஸ்பிளேலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டீட்டெயில்ஸ்னு வந்து பார்க்கல நமக்கு ஃபியூவல் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஓடோ கொடுத்துருக்காங்க, ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாகிள் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாகிள் பண்ணி பார்க்கல என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃபில் இருக்கிறது வந்து சொல்லுது, அதே மாதிரி ரீஃபியூல் பண்ண சொல்லி வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டாகிள் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண தான் டாகிள் ஆகுமோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து கில் சுவிட்ச் வந்து நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் டாகிள் ஆகும். எஸ், இப்போ வந்து டாகிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ட்ரிப் ஏ அதுக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி காட்டுது, ட்ரிப் பி அதுக்கான ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் வந்து நமக்கு காட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஆப்ஷன் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்சர் 7387 இது என்ன ஆப்ஷன் எனக்கு கிளியராக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கனாமி காட்டுது, டிஸ்டன்ஸ் டிஎம்டி வந்து காட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் கன்சோலுக்கான ஃபியூச்சர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் மொபைலில். ஸோ இது வந்து லோயர் வேரியன்ட் தான்றதுனால நமக்கு சைட் பை சைட் நேவிகேஷன் வந்து கிடையாது. மொபைலோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த டிஸ்பிளே கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹையர் வேரியன்ட்ஸை தர அந்த யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கட் டவுன் பண்ணலை பஜாஜ் வந்து. நமக்கு N160 கொடுத்துருக்க டேங்கை பொறுத்து மெட்டல் டேங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 லிட்டர் ஃபியூவல் வந்து கேரி பண்ணக்கூடியது. மைலேஜை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ஒரு எக்கோ மோட்லேயே வச்சு ஓட்டினீங்கன்னா ஒரு 45 to 50 தரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நல்லா ரெவ் பண்ணி தான் ஓட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட கம்மியாக தான் இந்த வண்டி வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டியூனிங்லேயும் வந்து டாப் எண்டில் தான் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மேபி இது வந்து ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த N160யோட சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவோம். சீட் ஹைட்டை பொறுத்து அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா 795 mm வந்து போட்டிருக்காங்க. பட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 790 mm வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தெரியல, மேபி 790 to 795 நடுவில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5.7 இருக்கேன், என்னால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கீழே வந்து கால் வைக்க முடியுது. ஸோ ஹைட் வந்து மேனேஜபிள் தான். ஸோ அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் ஸ்டாண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 5.7 இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி போய் லீன் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃபுட் பேக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர் செட்டாக இருக்குது. பட் உட்கார்றது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 165 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து வெயிட் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 152 kg வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹேண்டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் வந்து பெருசாக எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை. ஸோ ரைட் ரிவ்யூலையும் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குது இந்த 152 kg வெயிட் வந்து இருக்க வண்டியை ஓட்டும்போது அப்படின்றத வந்து. அடுத்ததாக இந்த N160யோட இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வருவோம். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ சேம் இன்ஜின் தான். ஸோ இது இருந்தாலும் நான் ஸ்பெக்ஸை வந்து சொல்லிடுறேன். சிசி வந்து பார்த்திங்கன்னா 164.82 cc வந்து கொடுத்துருக்காங்க. பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 16 PS பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 8750 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே டார்க் வந்து பார்த்திங்கன்னா 14.65 Nm வந்து கொடுத்துருக்காங்க. 6750 RPMல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்பெக்ஸை பார்க்கும்போதே நான் ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன், இது வந்து லீனியர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸிங் அண்ட் வேரியண்ட் விஷயத்துக்கு வந்து வருவோம். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த ஒரு எரரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஷோரூம்லேருந்து எழுதிட்டே வந்துட்டேன். ஸோ என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோவில் வந்து நிறைய இடத்துல N150 N160 அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேன். இதை விட பெட்டராக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ ஏதாச்சும் பிழைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் புரியும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் விஷயத்துக்கு வந்து வருவோம். ஸோ N150யோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,25,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. பட் இந்த N160 சிங்கிள் சீட் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,21,000 தான் வந்து ப்ரைஸ் வருது. கிட்டத்தட்ட 4000 வந்து 150cc விட 160cc வந்து கம்மி. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பஜாஜ், ஒரு நல்ல ப்ரைஸிங் வந்து இந்த வண்டிக்கு வந்து கோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 வேரியண்ட் இருக்குது. நமக்கு வந்து இந்த சிங்கிள் சீட் வேரியண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS வேரியண்ட், இது வந்து சிங்கிள் சேனல் ABS வேரியண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS வேரியண்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஸோ டியூவல் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1,33,000 வந்து வருது. ஸோ டியூவல் சேனல் ABS இருக்கு இல்லைங்களா, அந்த வேரியண்ட். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000 வந்து விலை அதிகமாக இருக்குது.
ஸோ இதோட டாப் வேரியண்ட்டான யூஎஸ்டி ஃபோக் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ஷோரூம் வந்து 1,42,000 வந்து வருது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸிங் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும் 21,000 டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு அக்ரெசிவான ப்ரைஸில் வந்து பஜாஜ் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அஃபோர்டபுளான ஒரு வண்டி. மக்களே, இப்போ இந்த N160யோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் N125 வந்து ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நல்ல ஜாப்பனீஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து இதில் கிடச்சிது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல இன்ஜின் வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னால் கிளியராக வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த N சீரிஸ் வந்து குறிப்பாக இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்ஸில் வந்து பஜாஜ் நல்லாவே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இருக்குது. நம்ம வந்து லெக்கை வந்து பின்னாடி வச்சுருக்கிறதாகட்டும், ஹேண்டில் வர கொஞ்சம் நம்ம லீன் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கிறதாகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் மாதிரி இருக்கிறது. அப்புறம் பவர் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் தான். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஜின் ஸ்பெக்கை சொல்லும்போது சொல்லியிருப்பேன், கிளியரான லீனியர் இன்ஜின் இது. ஸோ லீனியராக பவர் பில்ட் பண்ணுது. இமிடியேட்டாக பவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இதனால் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹை எண்டில் வந்து பவர் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ்னால நமக்கு டாப் எண்டில் வந்து பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டியூன்டாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டராக இருக்கா சாஃப்ட்வேராக இருக்கான்னு கேட்டால் இது மிட்ரேஞ்ச் டியூனிங்கில் இருக்குது. ஸோ பெருசாக வந்து ஹார்டர் சைட்லேயும் இல்லை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சைட்லேயும் இல்லை, நமக்கு வந்து மிட்ரேஞ்ச் டியூனிங் வந்து இருக்குது. கிளச்சோட ஃபீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு வண்டியோட வெயிட் ஆல்மோஸ்ட் வந்து 140+ வந்து வருது. பட் ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளிக் பண்ண முடியுது வண்டி. எந்த ஒரு வெயிட் வந்து ஒரு சைடு இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் நல்லா ரெவ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒரு டெஸ்ட் ரைடு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளியராக நான் வந்து டெஸ்கிரைப் பண்ணுறது புரியும். வண்டியோட இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, நல்லா ரிஃபைன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கியரோட ஷிஃப்ட்டு த்ரோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வந்து நல்லா அக்யூரேஸாகவே இருக்குது. த்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு கியரும் இன்னொரு கியரும் ஸ்லாட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. இந்த 160cc கம்ப்ரெஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா ரெவ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இன்ஜின் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரேக்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ நல்லா நான் பிரேக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து சிங்கிள் சேனல் ABS தான், நிறைய டியூவல் சேனல் வந்து கிடையாது. பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். எஸ். பிரேக்கிங் வந்து மேபி பைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்ததா வண்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் சைடில் இருக்க வண்டி, மீன்ஸ் டாப் எண்டில் வந்து நல்லா ஸ்பீட் வந்து கெயின் பண்ணணுன்னு பார்க்க முடியுது. ஏன்னா இன்ஜின் ஸ்பெக்ஸை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து பிரேக்ஸ் வந்து பைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா பைட்டிங் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக தான் வண்டி வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ எப்பயுமே நம்ம ரிவ்யூ பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு மிட் ரேஞ்ச் வரையும் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் வண்டியை. ஓகே. இந்த இடத்துல சஸ்பென்ஷனும் ஒரு தடவை பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி மிட்ரேஞ்ச் டியூனிங் நமக்கு வந்து ரைடுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பிட்டர் பேட்டரான ரோட்டில் ஓட்டும் போதும் சஸ்பென்ஷன் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நான் நல்ல சன்லைட்டில் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக பஜாஜ் வந்து இதை கொஞ்சம் பிரைட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ரொம்பவே நல்லா இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒரு லாங் ரைடு கூட கொண்டு போகலாம். ஒரே ஒரு குறை என்னென்னு வந்து சொல்லலான்னு வந்து பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் இதில் வந்து ஒரு ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் கிட்ட இது இருக்குது ஆயில் கூல்டு, இதில் வந்து இல்லை. இதில் வந்து ஏர் கூல்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன இதில் செக் பண்ண வேண்டியிருக்கு? சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேங்க் வந்து நல்லா டைப் பண்ணி வச்சுக்க முடியுது. வண்டி நல்லா க்ரிப்பாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஹேண்டில் பார்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெயிட் எல்லாம் பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ நல்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி இருக்குது. கார்னரிங்கும் ஓரளவுக்கு வந்து கிரிப்பு ஆஃபர் பண்ணுது வண்டி.
ஆனால் ஒன்றுங்க பாருங்கள், ஆக்சிலேட்டர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு, இன்ஜினில் எந்த வைப்ரேஷனுமே இல்லை. ரொம்ப 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 மைல்டாக ஃபுட்பேக்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. பட் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான், நல்லாவே வந்து ரிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின். ஸோ இதுதான் இந்த N160க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ N160 யாராச்சும் வாங்குறதா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த 150cc வந்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது வந்து இருக்குது. ஸோ இதுதான் மக்களே கம்ப்ளீட் ரிவ்யூ. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். Until that, bye from Hearth Rattles Praveen.